ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ஒரு சின்ன செட்டிங்ஸ் ஆப்ஷனில் ஒரு நியூ லுக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதிகமாக வந்து மொபைலில் யூடியூப் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அண்ட் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஒரு நியூ லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பாருங்கள். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஓல்டு அப்டேட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓல்டு அப்டேட்டில் என்ன விஷயங்கள் இருந்துச்சு அண்ட் நியூ அப்டேட்டில் வந்து அதுக்கு அடுத்ததாக என்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓல்டு அப்டேட்டில் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ டேக்ஸ் இருக்குது, அதுக்கடுத்தது கேட்டகரி ஆப்ஷன் அண்ட் லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இந்த கிரியேட்டிவ் காமெண்ட்ஸ் இல்லைனா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ், அதுக்கடுத்தது அலோவ் எம்பெட்டிங், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீஸ் ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக தான் கொடுத்துருந்தாங்க. லைக் ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ இல்லைனா இன்க்ரீஸ் ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது போக ஷார்ட் பையில் டாப் அண்ட் நியூவஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோ லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் டெலிட் ஃப்ரம் யூடியூப் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோ அப்படிங்கிறது முன்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் வந்து டிஸ்லைக் அண்ட் லைக் ரெண்டு விஷயங்களுமே வந்து வியூவர்ஸ்க்கு தெரிகிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத இந்த பாக்ஸை டிக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனாக இருந்துச்சு. பட் இப்போ லைக் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும், டிஸ்லைக் கம்ப்ளீட்டாக வந்து ஹைட் ஆகிருக்கும். கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் அனலிட்டிக்ஸில் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதால இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக லைக்ஸ் வியூவர்ஸ்க்கு தெரிகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நியூ அப்டேட்டில் என்ன மாதிரி லுக்கில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது லைக் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய நியூ லுக் அண்ட் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேஜை வந்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ செக்ஷனில் ஜஸ்ட் எடிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் மோர் ஆப்ஷனுக்கு வரும். ஸோ அதே சமயம் யூடியூப் ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் மோர் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். யூடியூப் மெயின் ஆப்லேயும் இதே சேஞ்சஸ் தான் நடந்திருக்குது. ஸோ அது கொஞ்சம் முன்னாடியே நடந்துருச்சு, அதை புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லைக் அந்த ஓல்டு அப்டேட்டில் கொடுத்துருந்த மாதிரியே கேட்டகரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம். கீழே வந்து அந்த ஆப்ஷன் அலோவ் எம்பெட்டிங்கும் கீழே கொடுத்துட்டாங்க. இந்த ஷோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோங்கிறது கமெண்ட்ஸ்க்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதே சமயம் இந்த ஷார்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு டாப் அண்ட் நியூவஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஹோல்டு பொட்டன்ஷியலி இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷனில் இன்க்ரீஸ் ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. பக்கத்தில் எக்ஸ்ட்ரமெண்ட் கொடுத்துருக்காங்க, கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இதையும் நம்ம ரீட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸுக்குன்னு பர்டிகுலராக நம்ம வந்து ஒரு பேஜுக்குள்ளே போகிற மாதிரி அகைன் இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் எடுத்து இந்த கமெண்ட்ஸுக்கு பர்டிகுலராக உள்ள கிளிக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தது இருந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுக்கலாம். சேஞ்சஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி கேட்டகரி அண்ட் எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் ஷார்ட் பை ஆப்ஷன் மட்டும் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அது பெருசாக வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். இந்த நியூ லுக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். கமெண்ட்ஸுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரியும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் இருந்தது, பட் இப்போ வந்து கமெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க நல்லா தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் பை கொடுக்குற மாதிரி டாப் நியூவஸ்ட்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. நம்ம நார்மலாக டேக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆப்ஷனில் அந்த டிக் ஆப்ஷன்லாம் எடுத்து விட்ருவோம் அண்ட் வந்து சேவ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் பண்ணதால். அது போக கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஆப்ஷன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் ஃபார் ரிவ்யூக்கு கீழே வந்து அந்த இன்க்ரீஸ் ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. டெஸ்க்டாப் வியூ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேஜராக சில சேஞ்ச் வந்து நடந்திருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருந்தது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல வந்து யூடியூப் மெயின் ஆப்லையும் இந்த ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல எனக்கு வந்து அவைலபிள் ஆச்சு. இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேமர்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்பேன்.